செல்வந்தனாக சாணக்கியரின் 5 ரகசிய நீதிகள். செல்வந்தனாக வேண்டும் என்ற கனவு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே? இரவு பகல் பார்க்காமல் உழைத்தால் செல்வந்தன் ஆகிவிடுவான் என்பதே இல்லை. சரியான நீதிகளை பின்பற்றுபவனே உண்மையான செல்வந்தன் ஆகிறான். உங்களில் எத்தனை பேர் இரவு பகலாக உழைக்கிறீர்கள், செல்வந்தர் ஆகிவிட்டீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். காரணம், நீங்கள் சரியான நீதியை பின்பற்றாததால் தான். இதை குறித்து ஆச்சாரிய சாணக்கியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக சொல்லிவிட்டார். உழைப்பால் வியர்வை தான் சிந்தும், நீதியால் தான் செல்வம் உருவாகும். இன்றைய பண உலகத்தில் மக்கள் உங்களிடம் சொல்வார்கள், கடுமையாக உழை, ஓடிக்கொண்டே இரு, மற்றவர்களை முந்த முயற்சி செய் என்று. ஆனால் உண்மை என்ன? யார் அமைதியாக உலகத்திற்கு எதிராக சிந்திக்கிறாரோ, யார் கூட்டத்திலிருந்து விலகி நடக்கிறாரோ, அவரே உண்மையான செல்வந்தன். சாணக்கியர் பகிர்ந்த 5 ரகசிய நீதிகள் உள்ளன. அவை எல்லோருக்கும் தெரிந்தால் அந்த மனிதன் முன்னேற முடியாது. அதனால் தான் சாணக்கியர் சொன்னார், சில விஷயங்கள் உன்னிடமே இருக்க வேண்டும். அப்போதுதான் உன் ராஜ்யமும் உன் வெற்றியும் நிலைக்கும். முதல் நீதி, அறிவை இலவசமாக சிதறவிடாதே, அதை மதிப்புடன் வழங்க கற்றுக்கொள். அறிவே மிகப்பெரிய செல்வம். ஆனால் அந்த அறிவை இலவசமாக கொடுத்தால் மக்கள் அதற்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். சாணக்கியர் சொல்கிறார், வாழ்க்கையை மாற்றும் அறிவே உண்மையான அறிவு. இன்றைய உலகத்தை பாருங்கள். யாரோ யூடியூபில் கற்பிக்கிறார்கள், யாரோ கோர்ஸை உருவாக்குகிறார்கள், யாரோ புத்தகம் எழுதுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்கள் அறிவை ஒரு ப்ராடக்டாக மாற்றுகிறார்கள். ஏன் மக்கள் பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் என்றால், மனிதன் பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கும் வழி கிடைத்தால் எந்த விலையையும் கொடுக்க தயார். ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள்? எனக்கு தெரிந்ததையெல்லாம் இலவசமாக சொல்லிடலாம் என்று நினைக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? அந்த அறிவுக்கும் அந்த மனிதனுக்கும் மதிப்பு குறைந்து விடுகிறது. சாணக்கியர் சொன்னார், மதிப்புடன் வழங்கப்படும் அறிவே செல்வமாக மாறும். இரண்டாம் நீதி, உன் வருமானமும் செலவுகளும் யாருக்கும் சொல்லாதே. இல்லை என்றால் உலகமே உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். சாணக்கியர் சொல்கிறார், பணமாகட்டும் புத்தி ஆகட்டும், அது மறைந்திருக்கும் வரைதான் அதன் சக்தி நிலைக்கும். இன்றைய உலகத்தில் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை எல்லோருக்கும் காட்டுவது ஒரு பெருமையாக மாறிவிட்டது. புதிய கார் வாங்கினால் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், புதிய போன் ஸ்னாப்சாட் ஸ்டோரி, லக்ஸரி ஹோட்டல்ல சாப்பிட்டால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஆனால் நண்பா, இந்த ஆடம்பரம்தான் உன் பணத்தின் வேரை வெட்டுகிறது. மக்கள் உன்னிடம் பணம் இருக்கிறது என்று தெரிந்தால் முதலில் கடன் கேட்பார்கள், பிறகு ஆலோசனை கேட்பார்கள், பிறகு அழுத்தம் கொடுப்பார்கள். மறுத்தால் என்ன நடக்கும்? அகந்தை, கஞ்சன், சுயநலம் என்று பேசுவார்கள். சாணக்கியர் சொன்னார், பணம் மறைந்திருக்கும் போதுதான் அது சரியான பயனை தரும். மூன்றாம் நீதி, பணத்தை துரத்தாதே, மனிதர்களின் தேவையை பிடி. இது சாணக்கியரின் மிகவும் உல்டா நீதி. பணம் பேராசை இருக்கும் இடத்திற்கு போகவில்லை, பணம் தேவைக்கு தீர்வு இருக்கும் இடத்திற்கு ஓடுகிறது. இன்றைய உலகத்தில் மக்கள் என்ன கேட்கிறார்கள்? எப்படி சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம், எந்த பிசினஸ் லாபம், எந்த ஸ்கில் ட்ரெண்டிங். ஆனால் சாணக்கியர் கேட்கிறார், மக்களுக்கு இப்போ என்ன தேவை? மக்களின் தேவை அறிந்தவனையும் அதற்கான தீர்வை கொடுப்பவனையும் தேடித்தான் பணம் செல்கிறது. நான்காம் நீதி, வெளியில் சாதாரணமாக தெரிக், உள்ளே மிக கூர்மையாக இரு. உலகம் எதை பார்த்து தீர்மானிக்கிறது தெரியுமா? உன் மனதை அல்ல, உன் புத்தியை அல்ல, வெளிப்புற தோற்றத்தை. நீ எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு திறமையாளர், எவ்வளவு திட்டமிட்டவன் என்றெல்லாம் உலகம் உடனே உணராது. அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், உன் புத்தியை எப்போதும் வெளியில் காட்டாதே. நீ உன்னை மிக புத்திசாலி என்று காட்டினால் என்ன நடக்கும்? மக்கள் எச்சரிக்கையாகி விடுவார்கள். உன்னை போட்டியாளனாக பார்ப்பார்கள். உன் ஒவ்வொரு நகர்வையும் கவனிப்பார்கள். ஆனால் நீ சாதாரணமாக தெரிந்தால் மக்கள் உன்னை குறைவாக மதிப்பிடுவார்கள். அவர்களின் கவனம் தளரும். அவர்கள் தங்கள் உண்மை முகத்தை காட்ட ஆரம்பிப்பார்கள். இதுவே உன் பலம். சாணக்கியர் நம்பிய ஒரு முக்கியமான உண்மை,
அண்டர் எஸ்டிமேட் ஆகுவது ஒரு ரகசிய ஆயுதம். மக்கள் உன்னை எளிதாக நினைக்கும் போது அவர்கள் தங்களின் திட்டங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள், தங்கள் பலவீனங்களை காட்டி விடுவார்கள். அந்த நேரத்தில் நீ அமைதியாக கணக்கு போடுகிறாய். வெளியில் அமைதி, உள்ளே தீவிரமான திட்டம். சாணக்கியர் சொன்னார், சிங்கமும் கூட வேட்டையாடும் போது புல்லில் மறைந்துதான் நகரும். அது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். 5ஆம் நீதி, முதலில் மனதில் செல்வந்தனாக மாறு. பலர் நினைக்கிறார்கள் பணம் வந்த பிறகுதான் வாழ்க்கை மாறும் என்று. அதனால் என்ன நடக்குது தெரியுமா? அவர்கள் பணத்துக்காக காத்திருப்பார்கள், அதிர்ஷ்டத்தை நம்புவார்கள், வாய்ப்புகள் வருமா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், வாழ்க்கை மாறினால்தான் பணம் வரும். மாற்றம் எங்கே தொடங்குகிறது? வெளியில் இல்லை, பாக்கெட்டில் இல்லை, மனதில்தான். ஏழை சிந்தனை எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? பயம் உருவாக்குகிறது. இது என் வசமில்ல என்று சொல்ல வைக்கிறது. நஷ்டம் வந்துடுமோ என்ற எண்ணத்தில் வாய்ப்புகளை தள்ளி வைக்கிறது. அதே நேரத்தில் செல்வந்த சிந்தனை கேள்வி கேட்கிறது, கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. இது முடியுமா என்று அல்ல, இதை எப்படி செய்யலாம் என்று யோசிக்கிறது. 2 மனிதர்கள் ஒரே சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரே வேலை, ஒரே வருமானம். ஆனால் ஒருவரின் சிந்தனை சிறியதாக இருந்தால் அவன் அங்கேயே நின்று விடுவான். மற்றொருவன் அதே சூழ்நிலையில் இருந்தாலும் அவனின் மனம் எல்லையை தாண்டி யோசிக்கும். அவன் வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிப்பான், அவன் வழிகளை உருவாக்குவான். சாணக்கியர் சொன்னார், சிந்தனை தான் மனிதனின் உண்மையான செல்வம். அந்த செல்வம் உயர்ந்தால் வாழ்க்கையும் உயரத் தொடங்கும். நீ இன்று பணக்குறைவாக இருக்கலாம், அதில் அவமானம் இல்லை. ஆனால் எப்போதும் அப்படியே இருப்பதையே உன் விதி என்று நினைத்தால் அதுவே ஆபத்து. செல்வந்தனாக மாறுவது என்பது பெரிய கனவு காண்பது மட்டுமல்ல, பெரிய பொறுப்பு ஏற்கும் துணிச்சல். தினமும் உன்னிடம் நீ கேட்க வேண்டிய கேள்வி இது: இன்று நான் நேற்றை விட கொஞ்சம் புத்திசாலியாக நடந்தேனா? இன்று நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்தினேனா? இன்று நான் என் திறனை வளர்த்தேனா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக ஆம் என்று பதில் வந்தால் நீ ஏற்கனவே செல்வந்தனாக மாறும் பாதையில் தான் இருக்கிறாய். நினைவில் வை, செல்வம் முதலில் மனதில் பிறக்கிறது, அதற்கு பிறகே அது பாக்கெட்டில் வந்து சேருகிறது. போனஸ் நீதி, சுகத்தை குறைத்து ஒழுக்கத்தை அதிகரி. சாணக்கியர் சொன்னார், சுகத்தை தேடும் மனிதன் கனவிலேயே வாழ்வான், கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் வரலாறாக மாறுவான். பணம் வைத்தவன் பணக்காரன், பணத்தை ஆள்பவன் செல்வந்தன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு எண்ணம் கொடுத்திருந்தால், ஒரு தைரியம் கொடுத்திருந்தால், ஒரு மாற்றத்தை உணர வைத்திருந்தால், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, யாரோ ஒருவரின் வாழ்க்கையையும் மாற்ற முடியும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதே மாதிரி ஆழமான சிந்தனைகள், சாணக்கியர் போன்ற ஞானிகளின் வாழ்க்கை நீதிகள் உங்களை ஒவ்வொரு நாளும் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய சிந்தனையுடன்.